இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, அரசு வேலைவாய்ப்பு வந்து காத்திருக்கவங்களுக்கு வந்து அருமையான ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைவாய்ப்பு ஒன்று அறிவிச்சிருக்காங்க. ரயில் டெல் ரெக்ரூட்மெண்ட் ஜாப் 2025 அறிவிக்கப்பட்ட ஒரு நிரந்தரமான ஒரு மத்திய அரசு வேலைவாய்ப்பு ஒன்று அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புனா போஸ்ட் நேம், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், இந்த வேலைவாய்ப்புனா ஜாப் லொக்கேஷன் எப்படி, இந்த வேலைவாய்ப்புக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், இந்த வேலைவாய்ப்புக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்கணும்ல டீட்டெயில், அப்ளை பண்ணுறதுக்கான டேட் எல்லாம் வந்து கிளியராக பார்க்க நம்ம ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இப்போ இந்த வேலைப்பான போஸ்ட் நேம் பார்க்குறாங்க. போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் டெக்னிக்கல், டெபுட்டி மேனேஜர் டெக்னிக்கல் போஸ்ட்டுக்கான வேகன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. டோட்டலாக வந்து 12 போஸ்ட்டுக்கான வேகன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் டெக்னிக்கல் போஸ்ட்டுக்கு வந்து டிப்ளமோ இன் எலக்ட்ரானிக்ஸ் முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இல்லைனா எம்எஸ்சி முடிச்சிருக்காங்க, எம்எஸ்சி எலக்ட்ரானிக்ஸ் முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதனை தொடர்ந்து டெபுட்டி மேனேஜர் போஸ்ட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஇ, பிடெக், பிஎஸ்சி முடிச்சிருக்கவங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஐடி முடிச்சிருக்கவங்களும் இந்த வேலைவாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு வந்து 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதனை தொடர்ந்து வயது வரம்பு, உங்களோட ஏஜ் லிமிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் டெக்னிக்கல் போஸ்ட்டுக்கு வந்து மினிமம் 21 வயசுலேருந்து தொடங்கி மேக்ஸிமம் 28 வயசுக்குள்ளாடி இருக்குங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. டெபுட்டி மேனேஜர் டெக்னிக்கல் போஸ்ட்டுக்கு வந்து மினிமம் 21 வயசுலேருந்து தொடங்கி மேக்ஸிமம் 30 வயசுக்குள்ளாடி இருக்கவங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு வந்து எஸ்சி, எஸ்டி இவங்களுக்கு வந்து 5 இயர்ஸும், ஓபிசி கேட்டகரி வந்து 3 இயர்ஸும், பிடபிள்யூடி கேட்டகரி வந்து 10 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்குன்னா சேலரி டீட்டெயில், மாத சம்பளம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் டெக்னிக்கல் போஸ்ட்டுக்கு வந்து 30,000 தொடங்கி 1,20,000 வரைக்கும், டெபுட்டி மேனேஜர் டெக்னிக்கல் போஸ்ட்டுக்கு வந்து 40,000 தொடங்கி 1,40,000 வரைக்கும் பர் மந்த் வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புனா செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஆன்லைன் டெஸ்ட்டுங்க. ஆன்லைன் டெஸ்ட்டில் பாஸ் பண்ண வந்து இன்டர்வியூ நடக்குங்க. இன்டர்வியூவில் பாஸ் பண்ண வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மூலம் வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணப்படும்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸுக்கு வந்து 600 கொடுத்துருக்காங்க பெர் ஒரு ஆளுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ். அதர் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா 1,200 கொடுத்துருக்காங்க பெர் ஒரு ஆளுக்கு இந்த வேலை வாய்ப்பான அப்ளிகேஷன் ஃபீஸ். இம்பார்ட்டன்ட் டேட், அப்ளை பண்ணுறதுக்கான டேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 27/12/2024 டிசம்பர்லேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 27/1/2025 ஜனவரி மாதம் எண்டுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிக்கலாங்க. இந்த வேலை வாய்ப்பில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக வெப்சைட் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். அதை நீங்கள் கிளிக் பண்ணி இந்த ஆப் சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாங்க.